ஜெய் ஸ்ரீராம். மார்கழி மாதம் ஆயில்ய நட்சத்திரத்தில் அகத்திய பெருமான் இந்த உலகத்துக்கு அவதரித்தார். உலக மக்களுக்கு தமிழையும் மருத்துவத்தையும் ஜோதிடத்தையும் அந்த உலக மக்கள் நன்ற அதிக நாள் தன்னோட வாழ்நாளில் வாழணும்னு சொல்லிட்டு அகத்தியர் பெருமான் பரும்பாடுபட்டார். போகர் பரணி, வைகாசி பரணி, கோரக்கர் கார்த்திகை ஆயில்யம், அகத்தியர் மார்கழி ஆயில்யம். எனக்கு குருநாதராக இருக்கிறது அகத்தியர். ஆனால் அகத்தியருக்கு இன்றைக்கி சிறப்பு அபிஷேகம் கரெக்டாக தயாராகி 3 பேருமே ரெடியாகி உட்காந்துருக்காங்க. அபிஷேகம் இன்னும் சத்த நாளில் ஆரம்பிச்சிருவேன். இதுக்கு முன்னாடி அகத்தியர் என்ன நாடி ஜோசியை பற்றி தான் சில விஷயங்கள் சொல்ல போகிறேன். இந்த அகத்தியர் நாடி ஜோசியம் தமிழ்நாட்டில் நிறைய இடத்துல இருக்குது. அதில் குறிப்பிட்ட இடத்துங்களில் ஒரு 2-3 இடம் தான் ரொம்ப பிரசித்தி பெற்ற இடங்கள்லாம். ஒன்று மதுரை பக்கத்தில் வண்டியூர் கனகராஜன்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஆள். இப்போ அவங்க பையன் பார்க்குறாரு. அது ஜீவநாடி. ஒரு மனிதர் போய் உக்காந்தோடனே அவங்களுடைய பேர், அவங்க அப்பா பேர், அவங்க அம்மா பேர், குழந்தைங்கள் இருந்தால் குழந்தைங்களோட எல்லாருடைய பேரும், எந்த நட்சத்திரம், எந்த ராசி, எதுவுமே மொத்தமே அவங்களே அந்த அந்த ஜீவநாடியில் வந்துடும். ஜீவநாடின்னு எங்கே இருந்தாலும் இது வந்துடும். கரெக்டாக நம்ம குறிப்பிடாமல் தேடி போனோம். அதேமாதிரி பழனிலையும் ரொம்ப மிக சிறந்த ஜீவநாடி இருக்குது. பழனிலையும் மிக சிறந்த ஜீவநாடி இருக்குது. வேலூர் பக்கத்தில் சேம்பாக்கத்துன்னு ஒரு ஊர், அந்த ஊரில் ஜீவநாடி. இது நான் அந்த ஜீவநாடி பார்த்தீங்கன்னா ஒரு உண்மை கதை தான். அது நம்ம திமிரியில் ஒரு 1982 இல்லை 83 இருந்த இயர் கரெக்டாக எனக்கு தெரியல, ஒரு ஐயப்பன் கோயில் கட்டலான்னு சொல்லிட்டு போய் ஜீவநாடி, இப்போ கந்தர் ரைட்டிங்னு சொல்லுவாங்க. அது நம்ம ஏரியாவில் கந்தர் ரைட்டிங்னு சொல்லுவாங்க. அங்கெல்லாம் ஜீவநாடி சொல்லுவாங்க, தெற்கு சைட்லாம் கந்தர் ரைட்டிங் பாலம் சொல்லிட்டு. வேலூர் பக்கத்தில் சேம்பாக்கத்தில் இது போய் ஜீவநாடி பார்க்குறாங்க. அந்த ஜீவநாடி கோயில் கட்டுறதுக்கு ஒரு பெரியவங்களாக போய் ஒரு 10 பேர் பார்க்க சொல்ல, இந்த ஊரில் இந்த பேர் கொண்ட ஆள் இருக்கார். அவர் அந்த கணக்கு பிள்ளை வீட்டில் அவர் வந்திருப்பார். இவர் மறுபிறவி ராஜாவுடைய ஒரு தளபதி. ஒரு மிகப்பெரிய ஒரு லிங்கத்தை இந்த குளத்துக்குள்ளே வச்சுட்டு போயிருக்காரு. இது நவபாஷான லிங்கம். இந்த லிங்கத்தை இந்த குறிப்பிட்ட ஆள் தான் எடுக்கணும். இதை போயிட்டு குற்றாலத்தில் செண்பகாதேவி போய் தரிசனம் பண்ணி அவங்கள தரிசனம் பண்ண சொல்ல, புத்துக்கு பக்கத்தில் சொல்ல 2-3 பொருள் கிடைக்கும். அந்த பொருள் இவங்க எடுத்துன்னு வந்த பிறகு இந்த குளத்தை நோண்ட ஆரம்பித்தானா அந்த பாஷான லிங்கம் கிடைக்கும் அப்படின்னு ஜீவநாடியில் வந்துச்சு. இவங்க போனது ஐயப்பன் கோயில் கட்டுறதுக்கு. ஆனால் ஜீவநாடியில் இப்படி ஒரு கருத்து வந்துருக்கு. உடனே அவங்க எல்லாம் கிளம்பி திமிரிக்கு அவரை போய் பார்த்து பேசி, இந்த மாதிரி ஆனால் அவர் அதை பற்றி சம்மந்தமே இல்லாத, எனக்கு எதுவுமே தெரியாதுங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. சரி, நான் அடுத்த முறை அவரை இட்டுன்னு போய் நாடி ஜோசியம் பார்க்க சொல்லும், இந்த கோயில் சிறப்பாக கட்டிங்க, இவரை முன்னே நின்று கட்டுங்கன்னு சொல்லிட்டு அவரை பற்றி மொத்த டீட்டெயிலும், அவர் பேர், அவர் என்னென்ன அவர் சம்மந்தப்பட்டது, லைஃப்பில் எப்படி இருக்குது எல்லாம் சொல்லிட்டாங்க. இது நீங்கள் 500 வருஷம் பொறுத்து நீ பிறந்திருக்கீங்க. அதனால் இந்த குளத்தில் ஒரு நவபாஷான லிங்கம் இருக்குது, நீங்கள் எடுங்க. இதுக்கு போய்ட்டு முதல்ல குற்றாலத்தில் போங்க. குற்றாலத்தில் செண்பகாதேவி தரிசனம் பண்ணிவிட்டு அங்கே இருங்க, உங்களுக்கு ஒரு 3 பொருள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவர் போகிறாரு, செண்பகாதேவி தரிசனம் பண்ணி பக்கத்தில் இருக்கிற அந்த பெரிய புத்தாண்டை தரிசனம் பண்ணிவிட்டு அவர் கம்முன்னு தியானத்துக்கு உட்காடுறாங்க. இவங்க நைட்டு தங்க சொல்லிட்டாங்க இல்லையா, நைட்டு புத்து பக்கத்தில் தான் தங்கணும்னு அந்த நாடியில் இருக்குது. இவங்க புத்து பக்கத்தில் போய்ட்டு ஒரு 4-5 ஃப்ரெண்ட் ஐட்டம் போயிட்டு எல்லாம் தரிசனம் பண்ணி பண்ணுறாங்க. சரியான மழை. அந்த மழை பெய்ய சொல்ல அந்த புத்துக்கு பக்கத்தில் ஒரு முத்து கிடைக்கிது. அந்த முத்தை எடுக்கிறாங்க முதல்ல. அதுக்கப்புறம் ஒரு சில பொருட்கள் கிடைக்கிது, இன்னும் 2-3 பொருள் கிடைக்கிது. அந்த நாடி ஜோசியில் என்ன சொல்லுதுன்னா, செண்பகாதேவி தரிசனம் பண்ணி புத்தை வழிபாடு பண்ணி முத்துக்குள்ளே ஒரு முத்து இருக்கும், அந்த முத்தை எடுத்துன்னு கையில் மோதிரமாக செஞ்சு போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த குளத்தை நீங்கள் நோண்டிங்கன்னா அங்கே பாஷான லிங்கம் கிடைக்குன்னு அந்த ஜீவநாடியில் வந்துடுது. இவர் அதே போல் போய் செண்பகாதேவி தரிசனம் பண்ணி அந்த புத்தாடை தரிசனம் பண்ணி புத்துக்குள்ளே முத்து எடுத்து அந்த முத்தை கையில் செஞ்சு போட்டு வேலூர் கலெக்டர் மூலிமா இதை தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட அடி சொல்லியிருக்காங்க. அந்த அடி தோண்டின உடனே மிக அதுக்கேற்ற மாதிரி பாதுகாப்பான பொருளாக வருது. பெரிய பெட்டி வருது, அதுக்குள்ளே ஒரு பெட்டி வருது, அதுக்குள்ளே ஒரு பெட்டி வருது. அப்படியே உள்ளே போனால் பாஷான லிங்கம் கிடைக்கிது. இது எவ்வளோ நாளுக்கு 500 வருஷம் முன்னாடி பிறந்தவர் இப்போ இந்த பிறவி எடுத்துக்கிறாரு. இப்போ தான் எடுக்க முடியும்னு அந்த ஜீவநாடியை சொல்லி அந்த ஜீவநாடியை எடுத்து கொடுத்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு அதிசயம் திமிரியில் இருக்குது. நீங்கள் பாஷான லிங்கத்தை தரிசனம் பண்ணி தீர்த்தம் கொடுப்பாங்க. அந்த தீர்த்தம் வாங்கிக்கின்னு இப்போ ஒரு லிங்கம் இருக்குது, நீங்கள் போய் தரிசனம் பண்ணலாம்.
அவரை நான் பார்க்க சொல்ல அவர் இருந்தார், இப்போ இருக்காரா இல்லையான்னு தெரியல. ஆனால் மிகப்பெரிய நோய்கள் தீர்க்கக்கூடிய அந்த பாஷான லிங்கம் ஒரு ஜீவ நாடியில் பார்த்து ஒரு லிங்கம் எடுத்து நம்ம ஊர் பக்கத்தில் இருக்குது. அதுவும் கிட்டத்தட்ட 1000 வருஷத்துக்கு முன்னாடி வச்ச லிங்கத்தை இப்போவும் பாதுகாப்பு பண்ணி அவங்க கண்ணாடி லாக்கில் பண்ணி அதில் வர தீர்த்தை தான் கொடுக்குறாங்க. லிங்கத்தை நேராக நம்ம தொட முடியாது, கண்ணாடி போட்டு லாக் பண்ணிட்டாங்க. அதை நீங்கள் போய் தரிசனம் பண்ணுங்கள். அப்படி தரிசனம் பண்ணும் காலத்தில் உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சதுன்னா அப்படி தரிசனம் பண்ணி தீர்த்தம் வாங்கிட்டு வந்து சாப்பிடுங்க. மிகப்பெரிய சிறப்பு, மிக சிறப்பு. அகத்தியரை எவ்வளோ பெரிய மகான், அவர் எவ்வளோ விஷயங்களை, எவ்வளோ ரகசியங்களை இந்த உலகத்துக்கு வச்சுட்டு போயிருக்காரு. பல யுகங்களாக வாழ்ந்திருக்காங்க, ஒரு யுகம் இல்லை, பல யுகங்களாக அவங்க வாழ்ந்திருக்காங்க. அப்படிப்பட்ட மகானை நீங்கள் தரிசனம் பண்ணுறதோ இந்த பூஜை பார்க்கக்கூடிய பாக்கியம் ஏற்பட்டிருந்தால் எனக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். பொதுவாக எல்லா பூஜையும் எடுத்து நான் போட மாட்டேன், ஏதோ என் மனசுக்கு பிடிச்சா ஒரு சில பூஜை போடுவேன். அகத்தியர் பூஜை வந்து ரொம்ப ரேர், ஏன்னா அது மாதம் ஆயில்லையோ இல்லை வருஷம் ஆயில்லையோ அந்த மாதிரி சிறப்பான நாளில் தான். அது ஆயில்ய நட்சத்திரத்துக்கு பண்ணின்னு இருக்கேன். அப்படி ஒரு சொல்ல மார்கழியால் அவருடைய பிறந்த நாள் இல்லையா, அதனால் அவருடைய முகத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படின்ட்டு நேற்று சாயங்காலம் 4:45 முடிஞ்சிச்சு ஆயில்லையோ. அந்த தரிசனத்தெல்லாம் பூஜைலாம் முடிச்சுட்டு தான் அந்த வீடியோ உங்களுக்கு போடுறேன். இப்போது ஜோதிடன்றது ஒரு வகை, அதில் வந்து நாடி ஜோதிடம் இன்னொரு வகை. ஜீவ நாடின்றது ஒருத்தனுக்கு பிரார்த்த கர்மா இருந்தால் மட்டும்தான் அந்த ஜீவநாடியை நம்மளால் பார்க்க முடியும். ஜீவநாடி எல்லாரும் போயிட்டால் கிடைக்குமானா கிடைக்காது. இன்னும் 3 வருஷம் 4 மாதங்களுக்கு பார்க்கறதுக்கு போ அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்படிப்பட்ட ஞானம், இந்த ஞானம் வந்து இவங்கெல்லாம் எப்படி பெற்றாங்கன்னா தவ வலிமையால் தான் பெற்றாங்க. அதுக்கு மூல காரணம் பாலகாமாட்சி பண்டாசுர மர்தினி பால திரிபுர சுந்தரி. இதை பார்த்துருக்கீங்களா, இவங்க தான் பால திரிபுர சுந்தரி. நாமெல்லாம் எல்லா தெய்வத்தையும் வணங்குறோம் இல்லையா, சித்த பெருமக்கள் எல்லா 18 சித்தருமே அந்த பாலகாமாட்சி தான் வணங்குவாங்க. அவ்வளோ பெரிய அற்புத தெய்வம் அவங்க. அவங்கள தரிசனம் பண்ணுங்க. இப்போ யாருக்குமே கிடைக்காத காட்சி தான் இது. ஏன்னா இவங்களாம் சித்த ரூபம் இல்லையா, அதனால் அகத்தியர், போகர், பாலகாமாட்சி இவங்களாம் ஒரு செட்டு. அதனால் இவங்க 3 பேருமே வச்சு அபிஷேகம் பண்ணிவிடுவோம் எப்போவுமே. அப்போ பாலகாமாட்சியோட அனுகிரகத்தை எல்லாம் சேவிச்சுக்குங்க. இப்போவே அவ்வளோ பெரிய சித்த பெருமக்கள் கும்புற சாமி யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் ஒரே வாழைத்தாய் தான். அதான் அவங்க பாலகாமாட்சின்னு சொல்கிறோம், பண்டாசுர மர்தினி சொல்கிறோம், பால திரிபுர சுந்தரின்றது தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கரெக்டான பேர். வாழைத்தாயின்றது சித்தருங்களை அவங்க பாசத்தில் கூப்பிட்றவங்க தான். போகர் கூட பார்த்தோன்னா புவனேஸ்வரி கும்பிட்டா புவனேஸ்வரி ஒரு பாலகாமாட்சி தான். எல்லாமே காமாட்சி, காஞ்சி சங்கர மடம் கும்பிட்றவங்க பாலகாமாட்சி தான். இப்போ எல்லாமே தான். அகத்தியருடைய பூர்ணருள் பூஜைலாம் முடிஞ்சு அகத்தியருக்கு அபிஷேகம்லாம் நடந்து ஆராதனைலாம் முடிஞ்சு இப்போ அகத்தியர் தரிசனம் பார்த்துங்க. பகவானுடைய அனுகிரகம் பெற்று சிறப்புடன் வாழ்க. இதை பார்க்கும் பாக்கியம் உங்களுக்கு ஏற்பட்டால் மிக சிறப்பு. ஜீவநாடி வந்து தமிழ்நாட்டில் 5 பேர் இருக்குதே பெரிய விஷயம். எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 பேர்கிட்ட இருக்குது. அந்த 3 பேரில் வந்து சேம்பாக்கத்தில் கந்தர் ரைட்டிங்னு இருக்குது, அவர் தான் இந்த திமிரி பார்த்தவர். வண்டியூர் கடகராஜ்னு சொல்லிட்டு அவர் இறந்துட்டார், அவங்க பையன் வச்சுருக்காரு. அதே மாதிரி பழனியில் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலேயே இருக்குது ஜீவநாடி. இந்த 3 பேர்கிட்ட எனக்கு தெரிஞ்சு இருக்குது. நீங்கள் எப்போனா பழனி போனால் கூட அந்த ஜீவநாடி பாருங்கள். மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை பகவான் உங்களுக்கு அருள்வாருங்க. இது என் மூலிமா தெரியறதுக்கோ பகவான் உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கலாம் கண்டிப்பாக. அதனால் பகவானை தரிசனம் பண்ணிங்க. ஜீவநாடின்றது மிகப்பெரிய ஒரு லைஃப்பில் ஒரு மனிதன் பார்க்கக்கூடியது. இது வந்து 3 இடத்துல இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன். ஒன்று சேம்பாக்கம், ஒன்று குற்றாலம், ஒன்று வந்து வண்டியூர். ஜெய் ஸ்ரீராம்.